ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். வெற்றிகரமாக இந்த ரெண்டாவது டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்லேயும் மெஜாரிட்டியாக வின் பண்ணிட்டாரு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பேசுறதுக்கு பின்னுக்கு நம்ம தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேர் என்ன, இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நடக்குதான்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. அதாவது எப்போதுமே இந்த பிக் பாஸ் தவிர்த்து பிக் பாஸ் ஏன் நான் போன்ற ப்ரோக்ராம்ல பாத்துக்கிட்டு இருந்தேன்னா, இப்ப எனக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது காலையில கண்ணு முழிச்சோடனே நியூஸ் அதுதான். அப்புறம் படுக்க போற வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து படுக்க போற வரைக்கும் வரும் இந்த நியூஸ். இந்த பொலிட்டிக்கல் ஸ்டோரி மட்டும் தான், வேற எதுவுமே பாக்குறது இல்ல. சோ இந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல எல்லாத்துக்குமே நடக்குதா அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க. தென் கம் டு த ஃப்ளோர் டெஸ்ட். நான் உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னேன், நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க. என்ன சொன்னேன் நேத்து? பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தருணம். நேத்து நான் என்ன சொன்னேன்? நீ அதெல்லாம் ஜெயிச்சா கவலைப்பட வேணும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் அதை ஒரு பக்கம் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நம்ம தான் டிராமா பார்த்துருக்கோம் முன்னாடியே ஒரு 4-5 நாட்கள் வந்து அப்படியே பயங்கர டிராமாவா ஓடிச்சுல. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பண்ணிட்டேன். ஒரு சில கருத்துக்கள் இந்த இதில் பேசலான் இருக்கோம். ஒரு 2-3 கருத்துக்கள் வந்து எனக்கு 0.01% கூட வரி இல்ல. எனக்கு கண்டிப்பா தெரியும் அவர் வந்து வெற்றி பெற்றுவாரு அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி மொத்தம் எத்தனை 144 சப்போர்ட் கிடைச்சிச்சு. 144 எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து என்னன்னா 105 இவங்க இருக்காங்க, மத்த அந்த இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து. அப்புறம் வந்து ஒரு 25 பேர் வந்து ஏடிஎம்கேல இருந்து ஓட்டு போட்டவங்க, அதெல்லாம் சேர்த்து. ஏன்னா 3 பேர் நம்ம போக முடியல அந்த தவைக்கால இருந்து. ஒண்ணு வந்து சபாநாயகர், அவர் வந்து என்னன்னா டை இருந்தா தான் அவரோட ஓட்டு தேவையான தான் ஓட்டு போடுவார், இல்லாட்டி போட மாட்டாரு. இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால அவரு கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. இன்னொரு விஜய் வந்து 3ஆவது இடத்துல ஜெயிச்சாரு, இன்னொரு இடத்துல திருச்சி கிழக்கு, அதுவும் அப்படி. அதனால 105 பேர் தான். எதிர்கட்சின்னு சொன்னது வந்து 22 தான் எதிர்த்து தெரிவிச்சது. அதுல 5 பேர் வந்து மத்தியத்துலன்னா நடுநிலை பண்றாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் இந்த பேச்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசினது வந்து நிறைய பேர் பயங்கரமா வச்சு செஞ்சிட்டாரு விஜய் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னோட ஃபயர் ஸ்பீச், ஆமா ஃபயர் ஸ்பீச் தான் சொன்னாங்க. என்னோட இதுல அவர் வந்து என்ன, நான் வந்து இப்படி பாக்குறேன்னா, ஆமா அவர் வந்து ஒத்துக்கணும் தான். அவர் வந்து ஃபயர் ஸ்பீச் தான் வாய் பேச்சுல வந்து ஒத்துக்கணும். ஆனா செயல்ல செஞ்சது யாரு? உள்ளுக்குள்ள நம்ம சிஎம் விஜய் அவர்கள். செயல்ல வந்து இந்த செயல் தானே முக்கியம் நமக்கு. அப்பயும் வந்து எமோஷனலா இல்லாம ரொம்ப இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாம அழகா நிதானமா காமா கம்போஸா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. நீங்க வந்து பயங்கரம் பேசுறீங்க, நீங்க போட்ட பிச்சையில தான் இருக்க, நீங்க வந்து ஆட்சி அமைச்சர் அப்படின்னு சொன்னீங்க. உங்க கூட்டணியில இருந்து எடுத்து தானே, அதுவும் ஒரு சாணக்கியத்தனம் தானே. அதுல உங்க கூட்டணியில இருந்து எடுத்து ஆட்சி அமைச்சு அதை மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றது. நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க, எதிர்ப்பு செய்ய வேண்டியதானே. வெளிநடப்பு செஞ்சீங்க ஓட்டு போடாம. எதிர்கட்சி பயங்கரமான எதிர்கட்சி அப்படின்னீங்க, ஏன் அதை செய்யல? அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய அதுக்கு பதில அவரே கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லுங்க நீங்க. அதான் இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அதான் நானும் நிறைய பேரு சோசியல் மீடியால பார்த்தேன். அதாவது அந்த டிஎம்கேக்கு வந்து சிங்சா போடுறவங்க எல்லாம் வந்து ஃபயர் ஸ்பீச் அப்படி இப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து பர்சனலா எப்படி அந்த ஸ்பீச் இருந்துச்சுன்னா, ஃபுல் ஆஃப் வெஞ்சன்ஸ், பொறாம, அப்படியே தாண்டவம் ஆடுது பொறாம. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு வந்து தலைவர் இன்னும் அந்த பிரசாரம் மோட்டிலேயே இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுது. என்ன பாஸ், இது ரொம்ப ராங்கா இருக்கு பாஸ், அப்படித்தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து அடுக்கு மேல அடுக்கு தன்னோட கட்சியை பத்தி பெருமை பேசுறதும், அடுத்தவங்களை வந்து எப்படி கீழே போட்டு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கு மேல அடுக்கு சொல்லிக்கிட்டே போறாரு. அதுல ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவருக்கே திருப்பி வந்து பேக் ஃபயரா ஆயிடுச்சு. சோ அதுல ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்ததுன்னா, அவர் வந்து சொன்னாரு தெரியுமா, எங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து இன்னைக்கு டிவிகே வந்து ஆட்சி அமைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து, ஐ மீன் டிஎம்கேல இருந்து சப்போர்ட் பண்றவங்க வந்து டிவிகேக்கு ஸ்டில் அவங்க வந்து எங்களோட இதுல இருந்து தான் இருக்காங்க, சப்போர்ட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த சப்போர்ட் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? 8 பேர் இருப்பாங்களா, 10 பேரா? 11 பேரா? ஓகே, கேட்டுக்கோங்க மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அதாவது நீங்க சொன்னீங்க அந்த 11 பேர் வந்து எங்க இதுல இருக்காங்க, இன்னும் எங்க இதுலதான் இருக்காங்க, நான் சப்போர்ட் பண்றாங்கன்னு. அந்த 144 11 கழிச்சுட்டா எத்தனை? 144 11 கழிச்சுனா பாக்கி 133. ஸ்டில்
டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. சோ உங்களோட சப்போர்ட் இல்லாமயே அவங்க வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களோட தயவு சுத்தமா அவங்களுக்கு தேவையில்ல. நீங்க 59 பேர் எந்திரிச்சு வெளியே போனீங்களா, கூடயே அந்த 11 பேரை நீங்க கூட்டிட்டு போயிருந்தாலும் டிவிக்கே இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு வந்து பெர்சன்டேஜ பத்தி பேசினாரு. பெர்சன்டேஜ பத்தி என்ன பேசினாரு? ஆமா, அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கும் நீங்க தாவேக்கா தனியா ஓட்டு வாங்கினது 34.90%, அதாவது 35%. மீதமுள்ள 65% எதிர்க்கட்சிகள் அப்படின்னு. அவர் ஏன் வந்து எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிறாருன்னு தெரியல அந்த எதிர்க்கட்சியில. உங்களுக்கு ஓட்டு டிஎம்கேக்குன்னு ஓட்டு விழுந்த, நீங்க வந்து 20 கட்சிக்கு மேல வச்சிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஓட்டு விழுந்தது பார்த்தா 24%. அப்ப 24%னா பாக்கி உள்ளது 76% மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க, ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இதுல இருந்து அவர் 2 விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. அதாவது என்ன பண்றாருன்னு சப்கான்சியஸ்லி விஷயம் வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டு சேர்றதுல டிஸ்கஷன்ல இருக்காங்க. சப்கான்சியஸா மனசுல இருக்கிறது தானே வாயில வரும். சப்கான்சியஸா அது வெளியே வந்துருச்சு. இன்னொரு விஷயம் வந்து அவருக்கு வந்து கணக்குல கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 35%க்கும் 25%க்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. அவங்க 24% 25%, 24% டிவிகே வந்து 35%. சோ அதுலயே தெரியுது யாரு அதிக ஓட்டு வாங்கினா யாரு குறவு ஓட்டு வாங்கினான்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் மேட்ச்ல வீக் நினைக்கிறேன். பரவாயில்ல, திருப்பி போய் இப்பதான் சிஎம் அவரை வந்து புதுசா அடிஷனல் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து விட்டுருக்காருல. மேபி நீங்க உங்களுக்கு அது தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இன்னொன்னக்கா விஜயகண்ண சாரோட மனைவி அவங்க வந்து வேற உள்குத்தா பேசினாங்க. ஓ மை காட், இவங்க எல்லாம் வந்து அப்படியே கெட்ட எண்ணம் அப்படியே தாண்டவம் ஆடுது உங்களுக்கு எல்லாம். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா அதை கிரிட்டிசைஸ் பண்ற ஆங்கிள் மட்டும் தான் பாக்குறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்லது செஞ்சா அதை வந்து முதல்ல வந்து கன்ஸ்ட்ரக்டிவா அதை பார்ப்போம், முதல்ல அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஒண்ணு செஞ்சா உடனே வந்து அப்படியே குத்தம் சொல்றதே தான் இருக்காங்க ஒழிஞ்சு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இவரு உள்கட்சி பூசல பூந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாரு, இவரு போய் எல்லாரையும் பார்த்தாரு. அது ஒரு டாக் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இவர் போய் எல்லாரையும் பார்த்தாரு, ஏன் போய் எடப்பாடி பார்க்கல அப்படின்னு. அது அவரோட விருப்பம். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் விஷ். அவர் யார போய் பார்க்கணும் யார போய் பார்க்க கூடாது அது அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம இங்க வெளியே நின்னுக்கிட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ இதைத்தான் செய்யணும் நீ அதைத்தான் செய்யணும். அவள் சிஎம், நம்ம சிஎம் இல்ல. அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அப்புறம் பாஸ் சொன்னார ரீல் அண்ட் ரியல், அது கூட அதோ சீரியஸ்லி அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வந்து பலசில அந்த ஒரு படம் வருமா கஜினி படமா, அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அவர் என்ன சொன்னாரு, ரீல் இருக்காதீங்க, ரியல் வேர்ல்ட் அரசியல் நடத்துங்க. இன்னும் என்ன சார் உங்களுக்கு ரியல் அரசியல் உங்களை நீங்க பார்க்கவே இல்ல. நம்பர் ஒரு ஓட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டோம்னு சொன்னீங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னீங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல முதல் எலெக்ஷன்லயே 108 சீட்டு வாங்கிட்டாரு. முதல் எலெக்ஷன்லயே. ஆனா இது கிடைக்காது, சப்போர்ட் கிடைக்காது 144 சப்போர்ட்டோட இப்ப 5 வருஷத்துக்கு வந்து ஆட்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிஆர் சீட்ல போய் உட்காந்துட்டாரு. இன்னும் என்ன இதுதான் ரியல். நீங்க எந்த ரீல பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவருதான் பதில். சிஎம் வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு, வந்து நேரலை ஒளிபரப்புறோம். உங்களை மாதிரி வந்து ஒளிச்சிருந்துட்டு வீடியோ எல்லாம் காமிக்காம 3 நாள் நடந்த சட்டசபையில் என்ன நடந்தது அதெல்லாம் அப்படியே ஓப்பனா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க தானே. அதுலயே தெரியுது யாரு வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல இன்னும் சொல்ல உங்களோட ஓட்டு தான் கீழே போகுது ஒழிஞ்சு இவருக்கு வந்து மேல அதிகம் தான் ஆக போகுது. ஆனா இந்த ஸ்பீச்சையும் எல்லாம் ஃபயர்னு சில பேர் சொல்றாங்க. அவங்களோட பிரெயின் வந்து எந்த அளவுக்கு யோசிக்குதுன்னு எனக்கே சிரிப்பு தான் வருது. ஃபயர்னு சொல்லிட்டு போட்டோம். அதான் நான் சொன்னேன், அது வந்து பேச்சு. ஆமா பேச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு. இவர் வந்து நான் வந்து புதுசா வந்தவர், உடனே ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தேவையில்லை. அவரை சேர்த்துக்கிறாரு. மக்களுக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை போச்சு. இவர் எந்த மக்களை பத்தி சொல்றாரு? இந்த சன் டிவில, சன் நியூஸ்ல, அப்ப இவரோட அடிமைகள் இவங்க தான் அவர் வந்து மக்களா பாக்குறாங்க. 4-5 பேர் வந்து சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படி அதை பார்த்துட்டு உடனே அதுதான் அவருக்கு மக்களா தெரியுறாங்க. மத்தவங்க எல்லாம் அவருக்கு மக்களா தெரியல. அது ஒண்ணு பேசுனாங்க. இந்த
போய் பார்த்ததுக்கே மீட் பண்ணோமே, எல்லாரையும் பார்த்தாரு, போய் சீமானுக்கு ஓட்டு கூட இல்ல, அவரை போய் பார்த்தாரு அப்படின்னு பேசுனாங்க. ஆமா, அது அவரோட விருப்பம். ஏன்னா ஒரு சிலருக்கு யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு கூட தோணலாம். அதுக்குள்ள ஒரு காரணமா இருக்கலாம். எடப்பாடி என்ன செஞ்சார் பேக்ரவுண்ட்ல அப்படின்னு கூட இருக்கலாம். இன்னொன்னு வந்து அதிமுகவிலே இந்த மாதிரி உட்பூசல் வெளியில வராம இருந்துச்சுன்னா இவர் போயிருக்க கூட மாட்டாரு. இவர் எல்லாம் வெளியில வந்துச்சு. இவர் போனனால தான் உட்பூசல் வெளியில வந்துச்சு அப்படின்னு கிடையாது. இவரு தான் போய் குட்டை கிடைக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது ஏற்கனவே வெடிச்சிருச்சு, பூதாகாரம் ஆயிடுச்சு. அதுல இவருக்கு பிடிக்காது, இவர் வேண்டாதவங்களும் இருப்பாங்க. அதனால நாங்க போய் அது எப்படி பார்க்காம இருக்கலாம் எடப்பாடி அப்படின்னு சொல்றது சொல்றவங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு அவர் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு விருப்பம் இருக்கும், அவருக்கு விருப்பம் இருக்கும், போய் பார்க்கணும். விருப்பம் இல்லைன்னா பார்க்கல, அவ்வளவுதான், முடிஞ்சது. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இவர் என்ன மனுஷன் தான் எனக்கு இருக்கு. ஒரு கட்சி 0 வாங்கி ஆள் அடையாளமே தெரியாம போயிடுச்சு. ஒரு கட்சி பிரேக் ஆயிடுச்சு. எத்தனையா பிரேக் ஆயிடுச்சு. அது 2 பெரிய இதான் ஏற்கனவே தோத்துட்டு தானே வந்திருக்கு. நிறைய பேர் வெளியாயிட்டாங்க. அதிமுக நிறைய பேர் வெளியாயிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு கட்சி நாங்க தான் பெரியவங்க, நாங்க போட்ட பிச்சை தப்பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க என்னன்னா, அந்த 10 பேர் வெளியில இருந்து உங்களை ஆதரிச்சுக்கிட்டு வெளியில இருந்து ஆதரவு தராங்களா, அவங்கள தப்பு சொல்ல. ஆனா அவங்கள மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றதுல தப்பே இல்லை. இப்ப 144 எங்களுக்கு இருக்கு. சோ இப்ப நீங்க போட்ட தயவுனால ஒண்ணும் கிடையாது. நீங்க தயவே எங்க பண்ணல. அங்க ஒண்ணுமே பண்ணல. நீ எதிர்கட்சி நிக்க வேண்டியதானே. எதிர்கட்சி நீ எதுக்கு இப்ப போய் வெளியே நடப்பு செஞ்சீங்க? அதுதான் எனக்கும். முதல்ல உங்க கட்சியை எப்படி வளர்க்கறது, உங்க அடுத்த தேர்தல்ல நீங்க எப்படி தேய்க்கின்றதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடுங்க. எப்படி தாவிக்காவை இறக்கணும் அடிக்கணும்ன்ற முயற்சியை கைவிட்டுட்டு. ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தி தான் இந்த ஜோதிடர். அந்த ஜோதிடர் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன். உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, அது அவருக்கு ஏதாவது திறமை இருக்கா, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காரா, இப்ப இன்ஜினியரிங்ல இல்லாட்டி ஒரு ஃபைனான்ஸ்ல இல்லாட்டி ஏதாவது ஒரு அட்வைஸ்ல இருந்தா அந்த மாதிரி போடலாம். ஆனா அவர் ஜோதிடம் மட்டும் அப்படிங்கிறப்ப அவரோட பர்சனல் என்னோட விருப்பம் அப்படி அவரோட பர்சனல் செக்ரட்டரியா இல்ல பர்சனலா வாட் எவர் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அரசாங்கத்துல நியமிக்கிறதுக்கு நானும் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே, என்னோட இது ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க், ஓகே, வாட் இஸ் profession other than ஜோதிடம்? சோ அவரோட ரோல் என்ன அப்படி அத கொஞ்சம் ஆராய்ச்சி பாக்குறப்ப அவர் ஏற்கனவே அந்த பார்ட்டியில ஒரு செய்தி தொடர்பாளரா இருந்திருக்காரு. சோ ஏற்கனவே அவர் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காரு. அந்த பார்ட்டியில ஒரு பொசிஷன்ல இருக்காரு. சோ இந்த கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன் அவர் கொடுக்கறாருன்னா அது எதை பேஸ் பண்ணி, இந்த ஜோதிடர் ஜஸ்ட் ஒரு சைட். ஏற்கனவே வேற ஒரு ப்ரொஃபஷன் அவருக்கு இருந்துச்சுன்னா அது கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். and I don't understand why people like to react immediately before they check the facts. I don't understand why. ஜோதிடர்னா உடனே ஜோதிட மூட நம்பிக்கை அது இதுன்னு உடனே அவர் சைன் பண்றத நேரம் பார்த்துன்னு அது இதுன்னு லைக் ஓவர் திங்கிங். சோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பதிலா முதல்ல கெட் யுவர் ஃபேக்ட் செக். அதுதான் நான் சொல்றேன். அதையும் இதை வாபஸ் வாங்கி வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறப்ப என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் ஏதாவது இப்படி ஒவ்வாத கத்தா இருந்தா அதுக்கும் தயங்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போ ஓகேவா அது இப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அதையும் மாத்திக்கிறாரு. ஸோ இது இதுதான் ஆக்சுவலி ஒரு நல்ல ஆட்சிக்கான அறிகுறி, நல்லா மூவ் பண்றதுக்கான அறிகுறி. இன்னொன்று அவர் அடுத்த அறிக்கை என்னன்னா, இந்த மதுக்கடைகளை தூரமா வச்சது. பள்ளி இல்லாட்டி கோயில்கள் இல்லாட்டி வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு பக்கத்துல 500 மீட்டர் தூரத்துல கிட்டத்திலே இருந்தா அதெல்லாம் மூடினது. அதுவும் வரவேற்கத்தக்கதான். அது ஒரு இனிஷியேட்டிவ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, டாஸ்மாக் கடையை இந்த மாதிரி சாத்திட்டாங்க. அதாவது அவரோட ஃபோக்கஸ் எங்கன்னா இந்த டெம்பிள் சைட்ல உள்ளது, பஸ் ஸ்டாப் அண்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அதிரடி ஆக்ஷன் மோட்ல தான் அவரு இருக்காரு. சொன்னது அப்படி டக்கு 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 டக்குன்னு ஆட்சி அமைச்சு எவ்வளவு நாள் இருக்கும், இன்னும் 1 வீக் கூட கம்ப்ளீட் ஆகவே இல்ல. சண்டே வந்தாதான் 1 வீக். அதுக்குள்ள எவ்வளவு செஞ்சுட்டாரு. அப்படி இவ்வளவு செய்ய முடியுமா? இன்னும் 1 வீக் கூட வரல, இவ்வளவு ஒரு சிஎம்னால செய்ய முடியுதா? அப்ப இந்த 5 இயர்ஸ்ல அவரால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிதான் எனக்கு யோசிக்க தோணுது. இவர் என்ன அப்படி குதிரை பேரம் அப்படின்னதுக்கு நாங்க குதிரை வேகத்துல வேணா செயல்படுமா ஒழிஞ்சு குதிரை பேரத்துல நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மது டாஸ்மார்க் இருக்கு, அங்க போய் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. யாரும் ஏழை மக்கள் தான், விவசாயம் இந்த தொழில் பண்றவங்க லேபர் தான் வாங்குறாங்க. அதை எல்லாரும் வாங்குறாங்க. அதுல என்னன்னா, மேபி நம்ம ஒரு இந்த டாஸ்மார்க் ஓப்பனிங் டைம் இதுக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியட் பண்ணலாம். டயத்தை டியூரேஷனை பார்க்கலாம். ஒண்ணு.
இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஏர்போர்ட்ல போயிட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல ஏதாவது வாங்கணும்னா அவங்க என்ன பண்றாங்க, பாஸ்போர்ட்ல வந்து என்ட்ரி போடுறாங்க. உங்க பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். பாஸ்போர்ட்டை கொடுத்தா என்ட்ரி போயிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம், ஓ இவங்க வந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ டாஸ்மார்க்கில் இப்போ ஒருத்தர் வாங்க போறாங்கன்னா, ஓகே நீ ஏதாவது ஒரு கார்டை கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஐசி கொடுக்கணும். இப்போ அதை வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா சரி, அதுலேருந்து நம்ம டேட்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே எந்த டாஸ்மார்க்கில் யார் அதிகமாக கொடுக்குறேன், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப அதிகமாக குடிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை குறைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஓகே இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப குடிக்கிறீங்க, அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சலுகை இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மருத்துவ ரீதியாக ஏதாவதுக்குள்ள நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம். சில பேர் அடிக்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா கிடைச்சிதுன்னா நம்ம நிறைய செய்யலாம். அதை பத்தி இன்னும் யோசிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அதை குறைக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். The goal is டாஸ்மாக் கடையை மூடுறது. ஆமா, அது உடனே Okay, that is the goal. I don't know why we need to see அந்த யாருக்கு என்ன பிரச்சனை வருது இதனால அப்படின்ட்டுன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அதுல ஸ்பெண்ட் அதை பண்றது ஏன் அதுல நிறுத்த வந்து மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியல. அடிக்ஷன் தான் ஏன் நிறுத்த மாட்டாங்க. நிறைய வருமானம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள Addiction. வருமானம் அதிகமா வர்றதுல அங்கே தான் வருது. பட் இட்ஸ் நாட் ஒன்லி இந்தியா, எவ்ரி கண்ட்ரி லைக் தட். ஏன் எல்லா நாட்டிலயும் வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு யோர் ஹெல்த். ஆல்கோஹால் வந்து குடிக்காதீங்கன்னு எதுக்கு சொல்றாங்க, ஆனா எதுக்கு விக்கிறாங்க? பிகாஸ் அது ஒன் ஆஃப் த இன்கம் ஃபார் த கண்ட்ரி. ஆனா சில கண்ட்ரில வந்து என்ன பண்ணாங்க, அது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா குறைச்சு தட் இஸ் த ஒன்லி வே. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த கள்ள சாராயங்கிற மார்க்கெட் வந்துருது. அதெல்லாம் ஒழிங்க, அதெல்லாம் ஒழிக்கணும். அதான் சொல்ல வரேன். இதுல வந்து என்னன்னா பல விதத்துல நம்ம வந்து யோசிக்கணும், அதை எப்படி என்ன பண்றது, ஸ்டாப் பண்றது அப்படின்ட்டு. மெயின் ரீசன் இவங்க எல்லாம் இப்படி புகையிறது என்னன்னா, எப்படி ஒரு 2 வருஷம் கட்சி உள்ளவர் வந்து முதலமைச்சர் இப்படி வந்து ஓட்டு பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாரு அப்படிங்கிறதுனால அவங்களால பொறுக்க முடியல. ஸோ எந்தெந்த வகையில அட்டாக் பண்ணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்றவர்கள் பண்ணட்டும், நம்ம ஸ்மார்ட்டா நிதானமா பொறுமையா நல்லதை நோக்கி போவோம், மூவ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே எங்களுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. பாய்.